பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியீடு. கலந்தாய்வு தேதி குறித்த அறிவிப்பும் இன்றே வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு. கோவை வேளாண் பல்கலைக்கழக முதுநிலை நுழைவுத் தேர்வு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீர் ரத்து. மாணவர்கள் செலுத்திய விண்ணப்ப கட்டணம் திருப்பி வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. சென்னையின் 2 கூடுதல் ஆணையர்கள் உள்பட 18 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம். தாம்பரம் புதிய காவல் ஆணையராக அபின் தினேஷை நியமித்தது தமிழ்நாடு அரசு. கோடை மழையால் தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி பாதிப்பு. உப்பளங்களை தயார்படுத்தவே 3 மாதங்கள் ஆகும் என்று தொழிலாளர்கள் வேதனை. பிரதமர் மோடிக்கு ரஷ்யாவின் உயரிய விருது வழங்கி கௌரவித்தார் அதிபர் புதின். ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரியா சென்ற மோடிக்கு உற்சாக வரவேற்பு. ராய்பரேலி எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஆய்வு செய்தார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. கத்துவா தாக்குதல் குறித்து மக்களவையில் குரல் எழுப்புவேன் என்றும் உறுதி. நீட் முறைகேடு தொடர்பாக பீகார், மராட்டிய மாநிலங்களில் மேலும் 3 கைது செய்தது சிபிஐ. நீட் தேர்வுக்கு மாற்றாக 11 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் பரிந்துரை. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமனம். மதிப்புமிக்க மற்றொரு பொறுப்போடு அணிக்குள் வருவது பெருமை என்று கம்பீர் நெகிழ்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.